மகா பெரியவா சரணம். பௌர்ணமி பௌர்ணமி சொன்ன கிரிவலம், கிரிவலம் அப்படின்னு சொன்ன திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை கிரிவலம் செய்யவே புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த கிரிவலம் செஞ்சவங்க அவர்கள் இயற்கை எய்தி விட்டார்கள். இந்த சரீரத்தை விட்டு அவர்களுடைய ஆன்மா பிரிந்து விட்டது என்றால் அந்த உயிர் கைலாயத்தை அடைகிறதாம். இப்ப தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பணிவிடை செய்வதற்கு ஓடி வருவாங்களாம். யாருங்க வந்து கொடை பிடிப்பாங்க? சந்திரன். அதுவும் என்ன கொடை? வெள்ளி கொடை பிடித்து வரவேற்பானா. அப்புறம் சூரியன் என்ன பண்றாரு? சூரியன் கையில் விளக்கேந்தி வருவாராம். தர்ம தேவதை இன்முகத்தோடு நம்மளை கூட்டிட்டு போவாங்களாம். அடுத்தது நம்ம பார்த்துருக்கோமே படங்கள், அப்படியே போன பூ தூவிக்கிட்டே போவாங்களே, அதே மாதிரி நம்ம நடப்பதற்கு பல வகை பூக்களை நடைபாதையில் தூவியபடி யாருங்க? இந்திரன் வரவேற்பான். அடுத்தது குபேரன், அவரே நம்மளை பார்த்து கையை கும்பிடுவாரு. என் திசையை காவலர்கள் மலர் மாறி பொழுவர். அடுத்தது தேவலோக பெண்கள் ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே ஆடிப்பாடி மகிழச் செய்வார்களாம். அடுத்தது என்னங்க? நதி தேவதைகள் கங்கை, யமுனை அப்படின்னு இருக்காங்களே, அவங்க எல்லாம் நமக்கு சாமரம் வீசுவாங்க. மேகங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? அமுதம் ஏந்தி வந்து தாகம் தீர்க்கும். மகாலட்சுமி என்ன செய்வாள் என்றால் வாசனை திரவியங்களை கொண்டு வந்து தருவாள். இத்தனை எப்பங்க நடக்கும்? ஒரு கிரிவலம் நம்ம செய்யறதுக்கு. அப்ப அந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அது நம்ம நினைச்சாலே, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தினா, அந்த கிரிவலம் போயிட்டு வந்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது நாம் அந்த கிரிவலம் சென்று வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே வரும். மகா பெரியவா சரணம்.